ஹலோ பிஎல் பேடிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேனியூ சீரீஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கணித்துக்கு தான் காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்களே. ஸோ கணித் தெரியாமல் கீழே விழுந்துட்டான் போல். அவன் கத்த அப்போ டோட்டோ குக் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே போய் கணித்தை பார்க்குறான். என்னை கூப்பிட்ருக்கலாம்ல ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறான். அவனுக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ இவனுக்கு கட்டு போட்டிருக்காங்களே, அதை பிரிக்கிறதுக்கு 2 வாரம் ஆயிரும் போல். ஸோ டோட்டோ தான் அவனை நல்லா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இடையில கொஞ்சம் ஃப்ளர்ட்டுமே பண்ணுறான். இப்போ டோட்டோ அவனுக்கு சாப்பாடு கூட ஊட்டி விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கணித்து லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இனி 2 நாளில் அவன் புதுசாக அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதில்ல, அங்கே ஜாயின் பண்ணுமாமா. பட் இவன் தான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கானே, இவனால் போக முடியாது. ஸோ டோட்டோவும் சொல்கிறான், சரி விடு, அடுத்த ரவுண்டில் நீ மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண உனக்கு கிடைச்சிருன்ட்டு. பட் இனி அடுத்து வைக்கணும்னா அது நெக்ஸ்ட் இயரே ஆயிரும். அப்போ டோட்டோ சொல்கிறான், சரி அப்போ பரவாயில்ல, வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நாம் அங்கே போய் பேசலான்னு சொல்ல. அப்போ கணித் சொல்கிறான், இல்லை வேணான்ட்டு. பட் டோட்டோ விட்ட மாதிரி இல்லை, என்ன சொல்கிற, இது உன் ட்ரீம் தானே, வா நம்ம அங்கே போய் பேசி பார்க்கலாம், உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லான்னு சொல்ல. இல்லை கணித் சொல்லிடுறான், நான் வேறு ஏதாவது கூட பண்ணலாம்ல, இந்த விஷயத்தில் அதான் அந்த ஃப்ளைட் அப்படி ஆச்சுல, ஸோ அதில் இவன் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம் தானே. ஸோ இப்போதைக்கு எனக்கு ட்ரீம்ஸ்லாம் எதுவும் இல்லை, உன் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அது மட்டுமே போதும்னு சொல்ல. டோட்டோ எமோஷ்னல் ஆகி கணித்தை ஹேக் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் கீயை காட்டினாங்கன்னா, அவன் இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பான்ல, மறுபடியும் இப்போ மிலிட்ரி போகிறனால அவன் அதுக்கான ப்ராசஸ்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் ஃபுட்பாலை திரும்பி பார்க்குறான். அவன் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபுட்பாலுக்கு வந்து கோச்சாகவே வந்திருப்பான். பட் இவன் மறுபடியும் அதெல்லாம் விட்டு போகணும்ல, ஸோ கொஞ்சம் சேடாக தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்ட பிடி மாஸ்டர்லாம் நிற்பாங்களா, அந்த மாதிரி இவன் நின்றுட்டுருக்க. வேகா அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இவன் எடுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு மெசேஜ் பண்ணேன். இவன் சொல்கிறான் இப்படி டீச் பண்ணிகிட்ருக்கன்ட்டு. அப்போ வேகா மெசேஜ்லேயே கேட்குறான், கேட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது ஒன்றும் சொல்லித்தரதாகாதுன்ட்டு. என்னன்னு பார்த்தா வேகா அங்கே வந்துட்டான். பட் கீ அப்போ கூட அவங்ககிட்ட பேசாமல் கிரவுண்டுக்கிட்ட போயிடுறான். ஸோ வேகா கேட்குறான், எதுக்கு என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டீங்க, எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ கீயுமே, அது எனக்கு கொஞ்சம் இந்த வேலையாக இருந்துச்சு, மிலிட்ரி போனனால அந்த பேப்பர்லாம் வைக்கணும்ல, ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல. அப்போ வேகா பார்க்குறான், அப்போ அவாய்ட் பண்ண நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இது ஜஸ்ட்டு கால் தானே, கால் பேசுறதுல உங்களுக்கு என்ன நேரமாயிர போகுது, என்னை பார்த்து பேசுங்கன்னு சொல்ல. கீ வந்து அவனை பார்க்க கூட மாட்டான். ஸோ கீ வந்து இப்போ வேகா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இன்னி 2 வருஷம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன். ஸோ இந்த 2 வருஷத்தில் நீ என்னையே நினச்சிட்டு இருக்கணும்னு இல்லை, உனக்கு ஏற்றவங்க யாராவது வந்தால் நீ அவங்கள லவ் பண்ணலாம், அந்த லவ்வுக்கு நீ டிசர்வ் ஆன ஆள் தான், உனக்கு எந்த அதுக்கு தடையுமே இல்லைன்னு சொல்ல. அப்போ வேகா பார்க்குறான், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, இந்த 2 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாதா, ஏன் ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்ல. அப்போ கீ சொல்கிறான், ஏன்னா நீ கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ட்டு, அங்கே நான் எப்படி இருப்பனோ தெரிலங்கிற மாதிரி சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நான் உங்களை அடிக்கடி வந்து பார்ப்பேன், 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒன்றா இருப்போம், அவ்வளோதானே, இவ்வளோ வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கேன், ஒரு 2 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கீமே அங்கே சேடாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போல். கணித்துக்கு இப்போ ஒரு கால் வருது. என்னென்னா அவன் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தான்ல, அந்த ஏர்லைன்லேருந்து தான் அவனை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு அப்படி ஆனப்ப இவன் பேசஞ்சர்ஸை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணால, அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏர்லைன்லேருந்து இப்போ கணித்தை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ கணித் ரொம்ப ஹாப்பியாக டோட்டோ கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறான். டோட்டோவும் ஹாப்பியாக கணித்தை ஹக் பண்ணிக்கிறான். பட் அவன் லைட்டாக சேடாக என்னாச்சுன்னு கேட்குறான். ஸோ டோட்டோ சொல்கிறான், இவனுக்கு இப்போ தான் காலில் அடிபட்டு எல்லாம் சரியாக இருக்கான், மறுபடியும் உடனே போகணுமான்ட்டு. அப்போ கணித்துமே, இதான் நம்மளால் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும் தானேன்ட்டு. ஏன்னா டோட்டோ அந்த மாதிரி வேலையில் தானே இருக்கான். ஸோ டோட்டோ சொல்லிடுறான், ஆமாம் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு. பட் இப்போ இவன் ஓவர்சீஸ் போயாகணும், அவன் வந்து துபாயில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான். அப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி என்னென்னு கணித் கேட்கும்போது டோட்டோ சொல்லிடுறான், நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் நம்ம ட்ரீமில் ஜெயிப்போம், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல. கணித்து டோட்டோ 2 பேருக்குமே அவங்க பாய் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. அப்படியே அவங்க தெரியாமல் அந்த ஷவரை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் நினைஞ்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோட்டோ உட்காந்து கணக்கெலாம் போட்டுட்ருக்க. தங்கச்சி வந்து கேட்குறா, என்னடா கல்யாணத்துக்குன்னு பிளான் பண்ணுறியான்ட்டு. இவனும் இந்த பணத்தை வச்சுட்டு கல்யாணம் வேறு பண்ணுறாங்கன்னு சொல்ல. அப்போ இவ பார்க்குறா, ஏன் லவ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணுமாங்கிற மாதிரி, சின்சியாரிட்டி மட்டும் போதாதான்னு கேட்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், ஜஸ்ட்டு லவ்வாக இருக்கனால மட்டும் நம்ம பேங்க்கில் பணம் சேர்ந்துடாதுலன்ட்டு. அப்போ தங்கச்சியுமே, ஏழையாக இருந்தால் லவ் பண்ணுறதே கஷ்டம்தான் போல்,
பேசாம நான் வளர்ந்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ போறா. அப்போ டோட்டோவும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அடுத்து போய் அந்த ஹோட்டல் ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்க போக, அவன் ஆக்சுவலாக இவங்க ஹோட்டலில் அந்த 2வது ஃப்ளோரு அதை வந்து வாடகைக்கு இவன் ஆஃபீஸ்க்காக கேட்க தான் வந்திருக்கான். பட் அவர் முடியாதுங்கிறாரு. என்னன்னு பார்த்தா வாடகை கொடுக்கலையா, இவனுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாராம். அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, வாழ்க்கை எவ்வளோ குட்டி, என்னைக்கு வேணால் இறப்பு வரலாம். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த பில்டிங்கே உன் கையில் ஒப்படைக்கிறேன். உன் எஃபர்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன்ல, அப்புறம் எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்ல. அப்போ டோட்டோக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா அப்போ எனக்கு இனிமேல் பணம் சேவ் ஆகும்ல, ஸோ அவன் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இன்னொரு பக்கம் கீயும் பியரும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேகா விஷயத்தெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இனிமேல் வந்து அவனால் எப்படி இருந்தாலும் வேகா பார்க்க முடியாதுல்ல, ஸோ இப்போ இருந்தே நான் பழகிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, பட் உங்களுக்கு இருக்க கொஞ்சம் டைமை நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு. அதோட நீங்கள் லவ்வை ஒரு சாக்ரிஃபைஸ் ஆட்டவே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு போய் இன்னொருத்தவங்க பெட்டராக பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களே பெட்டரான ஆள் தானேன்ட்டு. என்னை நம்புங்க, நீங்கள் ரொம்பவே பெஸ்ட் கீ அண்ணான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கீ கேட்குறான், அப்போ நான் வந்து அவனை மீட் பண்ணணும்னு நீ சொல்கிறான்ட்டு. அதுக்கு பியர்மி, நான் அப்படி சொல்ல, அட்லீஸ்ட் அவங்க உங்களை மீட் பண்ண வந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல. அப்போ கீமே யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஒரு சாக்கு. என்னன்னா வேகா அங்கே அவங்கள பார்க்க வந்திருக்கான். அதுவும் இந்த மிலிட்ரிக்கு ஹேர் கட்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்கும்போது பியர் தான் இவங்க இங்கே இருக்க விஷயத்த சொல்லியிருப்பான் போல. ஏன் அப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு வேகா சொல்கிறான், உங்ககிட்ட என் சின்சியாரிட்டியை நான் காட்டுறதுக்காக தான் நானும் உங்கள் கூடவே அங்கே வரேன்னு சொல்கிறான். அப்போ கீமே கேட்குறான், உன்னோட நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ ஏன் என் கூட வரேன்ட்டு. பட் வேகாவை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல வாழ்க்கையே கீ கூட இருக்கிறது தானாம்மா. நான் உங்களை கண்டிப்பாக பிரிய மாட்டேன். உங்களுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னை எதுவுமே ஸ்டாப் பண்ணாது. உங்களை தவிர வேறு எதுவுமே என்னை ஸ்டாப் பண்ண போகிறதில்லன்னு சொல்ல. இப்போ கீ சொல்கிறான், உன்னை பிரியணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல வேகா. ஜஸ்ட் என்னை விட ஒருத்தங்க பெட்டராக உனக்கு கிடைப்பாங்களேன்னு தான் நான் நினச்சேன்ட்டு. அப்போ வேகாமே கேட்குறான், உங்களை விட பெட்டராக எப்படி எனக்கு கிடைக்க முடியும்? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. என் ஹார்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்புறம் எப்படி உங்களை விட பெட்டராக எனக்கு கிடைக்க முடியும்? பேசாமல் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு 100 ஸ்குவாட் பண்ணி கட்டேன்னு பண்ணேன். அப்போ கீயோ அதெல்லாம் தடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வேகா ஹக் பண்ணிக்கிறான். அதோட வேகா கிட்ட சாரி வேற சொல்கிறான், ஏன்னா அவன் காதெல்லாம் ரொம்ப குறைச்சி எடை போட்டேன்ட்டு. அப்போ வேகாவுமே தயவு செஞ்சு இனிமேல் என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்கன்னு சொல்ல. கீயும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை பார்த்து பியர் சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அனித் வந்து அந்த ஏர்லைனில் ஜாயின் பண்ணிட்டான் போல. ஸோ அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் சீட் பெல்ட்டை போடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த ரூம் ஆட்டம் இருக்குள்ள அங்கே வரான். பட் அங்கே இருக்கவங்கலாம் இவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. அது கணித்துக்கு புரியல. இப்போ அந்த டோராட்டம் இருக்குள்ள அங்கேருந்து ஒரு ஃப்ளவர் எட்டி பார்க்குது, ஃப்ளவர் பொக்கே. யாருன்னா நம்ம டோட்டோ தான். அப்போ கணிதமே சொல்கிறான், இங்கே இருக்க பேசஞ்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் டோட்டோவோ இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டான். இவங்க எல்லாருமே இவனோட ப்ரொப்போஸ்க்கு விட்னஸாக இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டோட்டோவும் முட்டி போட்டு கணித்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இதான கணித்தோட பெரிய ட்ரீமே. அந்த கேப்டன் வந்து இப்படி கணித்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் எல்லாரும் முன்னாடி நினச்சிருப்பான். பட் இப்போ டோட்டோ வந்து கணித்துக்காக அவனுக்கு பிடிச்ச எல்லா பேசஞ்சர்ஸ் அவன் ஜாபில் இருக்கும்போது அவன் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். இந்த ஆள் பிளேனை பார்த்து ரொம்ப நாள் குலைச்சிட்டே இருந்திருக்கேன். பட் இப்போ வந்து இந்த டாக் அந்த பிளேனில் இருக்கவங்க கூட ஒன்றா பறக்கணும்னு ஆசைப்படுது. அது நடக்குமான்னு கேட்க, அப்போ கணித்துமே இவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டுட்டு நான் உலகம் ஃபுல்லாக பறப்பாங்கிறான். அதோட நீ உன்னை டாகுனே சொல்லிக்காத, நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஆகிட்டோம், எழுந்துருன்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் பேசிப்பாங்களோ ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க, அந்த மாதிரியே லவ் யூ சொல்லிக்கிறாங்க. அதோட டோட்டோ கணித் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு ரிங்கை கொடுக்க, கணித்து கண்டிப்பான்னு சொல்லிடுறான். அப்புறம் டோட்டோ கணித்துக்கு அந்த ரிங்கை மாட்டி விட்டு அப்போ மற்றவங்க எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. கணித் சொல்கிறான், இல்லை வேணான்ட்டு. பட் டோட்டோ அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீயை காட்டினாங்கன்னா அவனை கேம்பில் விடுறதுக்கு தான் வேகா போயிருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்கும் பிரியவே முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ உன்னை ஹக் பண்ணுவேங்கிற மாதிரி கீ சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான், நீங்கள் வெளியேறும்போது கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, நான் உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ கீயுமே ஆமாம், அங்கே இருக்கும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். 2 பேருக்கும் விருப்பமே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் பாய் சொல்கிறாங்க.
இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போல். டோட்டோவும் கனித்தும் கனித்தோட அப்பாவை பார்க்க போயிருக்காங்க. அவர் வான்னு கூட கூப்பிட மாட்டார்ல. அப்போ கனித் சொல்கிறான், அவங்க உயிரை காப்பாற்றிருக்கான், அதுக்காண்டியாச்சும் அவனை வானாச்சு கூப்பிடுங்கன்னு சொல்ல, கனித்தோட அப்பாவும் நீ எதுக்கு இங்கே வந்த அந்த மாதிரி தான் கூப்பிடுறாரு. ஸோ இப்போ டோட்டோ என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்டை காட்ட வந்தேன்ட்டு. என்னன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. அவர் வழக்கம் போல் நீ எதுக்கு என் பையனை லவ் பண்ணுற, என்ன தகுதி, அந்த மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ எப்போ டோட்டோ என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்க்ரீன் எடுத்து வச்சுட்டு, அங்கே பியருமே இருக்கான். இவங்க பெரிய செட்டப்போடு அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. என்னென்னா இப்போ டோட்டோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான். அது பேர் எவ்ரிதிங் டோட்டோ. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க. இப்போ டோட்டோ எப்படி எல்லா வேலையும் போய் செய்வான், அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். அதுவும் இதில் 20 வருஷத்து வரைக்கும் டோட்டோ இப்போ பிளான் போட்டு வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எல்லாருக்குமே டோட்டோ பிடிச்சிருச்சு. பட் இப்போ கூட கனித்தோடப்பா எனக்கு இது பிடிக்கலங்கிறாரு. நான் இதை மட்டும் உங்ககிட்ட கேட்கல, எதுக்கு என் பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், அது என்னோட ஹார்ட்டோட கமாண்ட் அவ்வளோதான்ட்டு. அப்போ பியரே பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் இப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல, டோட்டோ அவங்ககிட்ட சொல்கிறான், டேய் நான் உண்மையாக தான்ட்ட சொல்கிறேன், ஹார்ட்டுங்கிறது நம்ம ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்ணி தானே இருக்கும், நம்ம ஃபீலிங்ஸ் சொல்லும் ஹார்ட்டும் ஒன்று தானே. நான் என்னைக்கு என்னோட வண்டியிலேருந்து இறங்கி வந்து கணித்தை பார்த்து பாயிலிங் டோஃபு வாட்டர் இருக்குன்னு திட்டணும், அன்னையிலேருந்து எனக்கு கணித் மேலே லவ் வந்துச்சு. அவனை பாரு எவ்வளோ அழகா இருக்கான், எனக்கு அவனை மொத்தமாக பிடிக்கும், அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அது ஹார்ட்டோட கமாண்ட் தானேன்னு சொல்ல, அப்போ கனித்தோட அப்பா சொல்கிறாரு, ஏய் உன் ஃப்ரெண்டை பார்த்து பதில் சொல்லாது, என்கிட்ட என்னன்னு சொல்லுன்ட்டு. அப்போ டோட்டோவும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், ஆமாம் நான் அவனை மீட் பண்ண அன்னையிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் அன்னைக்கு நான் விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கிற மாதிரி தான் கணித்தே பார்க்குறான். ஆக்சுவலாக அப்படிலாம் சாப்பிட்டா தானே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தானே நான் கணித்தை பத்திரமா பார்த்துக்க முடியும், அதனால தான் நான் அப்போல்லாம் பண்ணேன், நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்ல, கடைசியில் கணித்தோட அப்பாவே அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவருமே நீ தான் என் மருமகன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதோட என் பையனை நீ ஹர்ட்டே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல, டோட்டோவும் கவலைப்படாதீங்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து டோட்டோவோட வெட்டிங் தான். அப்போ அந்த மாப்பிள்ளைங்களாம் ஏதோ கையில் வச்சுட்டு எல்லோரும் நடந்து வராங்க. அதுவும் மாப்பிள்ளை வீட்டில் இருக்க எல்லாருமே ஊண்டு கத்திட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் வராங்க. அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா, தங்கச்சி எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ அப்போ கூட கனி தந்து இந்த பொண்ணுங்களை எட்டி பார்ப்பாங்கல்ல பொண்ணு பார்க்க வரும்போது, அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ டோட்டோ உள்ளே வரும்போது அங்கே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அவங்க சில கொஸ்டின் கேட்டு தான் உள்ளேயே விடுவாங்க. அப்படியே வாசலாட்டு வழிமறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இந்த சவுதர்ன் சைட் தானே கணித்து. ஸோ அது படி ஏதோ கொஸ்டின்லாம் கேட்க கணித் வழக்கமாக பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை ஞாபகம் வச்சு டோட்டோ சொல்லிடுறான். அடுத்த லைனில் பையும் இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. பை என்னை கொஞ்சம் பார்த்து உள்ளே விட்டுருமான்னு சொல்ல, பை வந்து இந்த ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அது நீ பண்ணி காட்டு அப்போ தான் நான் உள்ளே விடுவேன்னு சொல்ல, அப்போ இவன் டோட்டோவுமே இவங்க கல்யாணத்துக்கு ரிலேட்டடாக ஒரு ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். என்னென்னா டோட்டோ ஏர்லைன் வந்து இப்போ போர்ட் ஆக போகுது, கணித்தோட ஹார்ட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு தயவு செஞ்சு வழி விடுங்கன்னு சொல்ல, அவங்களும் வழி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கணித்தோட அம்மா அப்பா கிட்ட போய் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே ஹாப்பியாக நடக்குது. இன்னொரு பக்கம் டோட்டோட அம்மா வந்து அங்கே வெட்டிங் போர்டில் வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, அப்போ தங்கச்சி போய் பேசுகிறா. தங்கச்சிக்கு இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல், அது பிடிச்சிருக்கான்ல கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ டோட்டோ வந்து இவங்களை பிடிக்காதுல அவனுக்கு, அவனை கல்யாணத்துக்கு அவங்க அனுமதிச்சதே இவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவன் இந்த அளவுக்கு என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கானே எனக்கு அதுவே போதும். இப்போ தான் என் மனசில் இருக்க பெரிய கில்ட்டை எனக்கு இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னை பிடிக்காட்டியுமே இங்கே ஒரு பாட்டை வச்சு என்னை இருக்க வச்சால அதுவே போதும்னு சொல்ல, அப்போ தங்கச்சி சொல்கிறான் அவன் கண்டிப்பாக அவன் மனசை மாற்றிப்பான்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டோட ஃப்ரெண்ட்ஸு பை எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு இருப்பாள் டோட்டோ ஃப்ரெண்ட்ஸில், அவள் சொல்கிறான், பை உங்கள் ஏர்போர்ட்டில் ஏதாவது ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கேப்டன் அந்த மாதிரி எனக்கு செட் ஆகுற மாதிரி இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களான்ட்டு. அப்போ அவளுமே சொல்கிறேன், ஃப்ளைட் அட்டெண்டன்னா சொல்கிறேன், பட் கேப்டன்னா நானே உசார் பண்ணிப்பேன்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி சிரித்து பேசும்போது வேகா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. அப்போ வேகாவுமே சேடாக சொல்கிறான், அவர் தான் என்கிட்ட கேட்கவே இல்லையேன்ட்டு, அவர் கேட்டிருந்தா நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் அவர் வரக்கு தான் இன்னும் 2 வருஷம் ஆகுமேன்ட்டு அவன் சேடாக இருக்க. அப்போ ஒருத்தங்க பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, சப்போஸ் நான் கேட்டா நீ ஓகே சொல்லுவியான்ட்டு. என்னன்னா கீ தான் மிலிட்ரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கான், நீங்கள் இங்கே வரமாட்டீங்கன்னு நினச்சேன்னு சொல்ல,
கீ சொல்கிறான் என்னோட அண்ணன் கல்யாணத்துக்கு நான் எப்படி வராமல் இருப்பேன்ட்டு. அப்படியே அவன் எல்லாரு கூடயும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ இவன் கொஞ்சம் கோவமா பேசுகிறான், நீங்கள் ஏன் என் ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணலன்ட்டு. அப்போ கீயுமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், பட் ட்ரைனிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு அட்டன் பண்ண முடியல, ப்ளீஸ் கோச்சுக்காதுன்னு சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான் நான் கோச்சுக்கல, நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாரையும் நான் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்ல. அப்படியே அவன் கொஞ்சம் சீன் போடுறான், எல்லாரும் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அவனை. ஸோ இப்போ வெட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, அங்கே வந்து ஊர் தலைவரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அவரும் கணித்லாம் நான் பார்த்து வளர்ந்த பையன், அவன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் டோட்டோ கணித் கிட்ட கேட்குறான் அவர் உனக்கு நல்லா தெரியுமான்ட்டு. ஆனால் கணித்தோ இல்லை இல்லை அவர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கிறான். அதுக்கப்புறம் கப்பிள்ஸ் பேசும்போது இப்போ கணித் பார்த்து பேசுகிறான், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான் இனிமேல் என்ன நடந்தாலும் நானும் டோட்டோவும் ஒன்றா நின்று ஃபேஸ் பண்ணுவோன்ட்டு. அடுத்து டோட்டோ பேசும்போது எனக்கு சரியாக மேடையிலலாம் பேச வராது, பட் நான் ஏதோ முடிஞ்சளவு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பென்சிவாக இவ்வளோ லைட்லாம் போட்டிருக்கீங்களேன்னு சொல்ல எல்லோரும் பார்க்குறாங்க இவன் என்ன பேச வரான்ட்டு. அந்த மாதிரி என் இதயத்தில் ரொம்ப சைனாக ஒழிச்சிட்ருக்க லைட் என்னென்னா கணித்து தான் சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் இப்போ வந்து அங்கே ஒரு பிரச்சனை வருது. இந்த கல்யாணத்துலலாம் சில பேர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சிலர் வந்து இந்த கல்யாணம் நடக்காது, லவ்னாலே போயின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே கத்திக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு வழி பெற ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்கள ரெஸ்கியூ டீம் தானே அவங்கள போய் பார்க்குறாங்க, அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதில் எதாவது இருக்கா என்னன்னு தெரில. ஸோ டோட்டோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்கிறான், அந்த ட்ரிங்க் ஒருத்தவங்களை செக் பண்ண சொல்கிறான், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா பார்க்க சொல்லிட்டு எல்லாரும் தீவிரமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க போல். ஸோ டோட்டோ வந்து கீ கிட்ட சொல்கிறான் நீ இப்போ மிலிட்ரியிலேருந்து வந்த உடனே உன்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சாரின்னு சொல்ல. பட் கீயோ இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ தூரம் டோட்டோக்காக வந்திருக்கான்ல, அதனால் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. அப்போ கீயுமே உங்கள் வெட்டிங் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனை கொஞ்சிட்டு நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ வேகாவுமே கனித் டோட்டோ 2 பேருமே கங்க்ராட் சொல்லிட்டு போகிறான். அப்புறம் கனித்து டோட்டோ பேசும்போது கனி சொல்கிறான் இன்றைக்கி எவ்வளோ நல்ல நாளாக இருந்திருக்க வேண்டியது, பட் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. பட் டோட்டோவுமே இங்கே பாரு என்னோட வேலையே அதுதான், 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் என்னோட வேலை இருந்துகிட்டே தானே இருக்கும், ஸோ என்னோட இதயம் உடல் ரெண்டுமே எப்பயும் ரிஸ்கில் தான் இருக்குன்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான் எனக்கு அது நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சு தானே இந்த ரிஸ்க்கை நானும் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணேன், பட் இந்த வெட்டிங்கே ஏதோ டிசாஸ்டராட்ட ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டோட்டோமே நம்ம எப்படி இருந்தாலும் நிம்மதியால் வாழ முடியாது, கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள், கலகலப்பு, ஃபைட்டு எல்லாமே இருந்து அதில் கொஞ்சமாச்சும் நம்ம லவ் இருக்குன்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான் அச்சோ இனிமேல் சண்டே வேணாம், நம்ம முழுக்க முழுக்க லவ் மட்டும்தான் பண்ணோன்ட்டு. அப்போ டோட்டோவும் அவனுக்கு ஃப்ளர்ட் மட்டும் தானே பண்ண தெரியும், பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறான். கணித்துமே சொல்கிறான் உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் பேசவே தெரியாதுன்ட்டு. அப்போ டோட்டோ கணித்தை பார்த்து ஏ பாய்லிங் டோஃபு நீ என்ன என் காதலை ஏற்றுக்கிறியான்னு சொல்ல. அப்போ கணித்துமே அஃப்கோர்ஸ் நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இதோடு இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்கும்போது நான் டேனியூ சீரிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஸோ அதனால தான் நான் போட்டேன். பட் போக போக ஒரு 3rd எபிசோட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ட்ராமா பார்க்கும்போது லைட் ஹார்ட்டடாக நல்லா கொண்டு போயிருப்பாங்க, காமெடியும் இருக்கும், லவ் வந்து நிறையாவே இருக்கும். லைட் ஹார்ட்டடாக கொண்டு போயிருக்கிறது தான் எனக்கு இதில் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக. எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர்னால் எனக்கு எல்லாருமே பிடிக்கும், டேனியூ பிடிக்கும், மாண்ட்ரியூ பிடிக்கும், டூயி பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பை தான். ஏன்னா அவனது நினைவில் நான் ஒரு ட்ராமா போட்டிருப்பேன், அதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட பிஎல் ட்ராமா. ஸோ அதுலேருந்தே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ட்ராமாலையும் அவங்க ஒரு சைட் கேரக்டராக அந்த கேர்ள் வருவாங்க, அவங்க ரியல் நேம் கபூக். ஸோ எனக்கு அவங்க ஒவ்வொரு ட்ராமாலையும் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்ட் கேரக்டர் ஆகிட்டாங்க. அவங்க வர எல்லா ட்ராமாவுமே நல்லாயிருக்கும். அவனது நினைவில் போட்டிருக்கேன், அப்புறம் இன்னொரு ஜூனியர் மார்க் சீரீஸ்லேயும் வருவாங்க. ஸோ அவங்க வந்தாலே அந்த ட்ராமா ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். டேனியூ மாண்ட்ரியோட அந்த கேரக்டர் படி அவங்க எல்லாமே வாழ்ந்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆக்டிங் எல்லாமே மாறி இருக்கும். இதே மாண்ட் இருக்காங்கல்ல நம்ம கீ, அவங்க இதுக்கு முன்னாடி கேரக்டர் படிக்கும்போது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து நல்லா ஜாலி டைப் ஆள், ஸோ அதே மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க ஒவ்வொரு கேரக்டர்லையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.